ஹலோ கைஸ், இப்போ ரீசெண்டா குட் பை அக்லி படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் ரிவ்யூ தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி வைஸா எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. அவங்களோட ஒய்ஃபுக்காகவும் பிள்ளைக்காகவும் திரும்பி வரேன்னு சொல்லிட்டு 17 இயர்ஸ் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. 17 வருஷம் அப்புறம் ஜெயிலிருந்து வரும்போது பையன் ஜெயிலுக்கு போயான். எதுக்காக பையன் ஜெயிலுக்கு போறியான்னு கண்டுபிடிக்கிறதா இந்த கதையே. வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன், ஆனா என் பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டதை தொட்டுதானே ஆகணும். படத்துல பிளஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஹீரோவோட ஆக்டிங்கும் வில்லனோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கும். அண்ட் ஹீரோயின் மற்ற ஆக்டர் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இதுல மியூசிக் வைஸாவும் ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக்கும் நல்லா இருக்கும். நிறைய இடத்துல சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பழைய பாட்டுலாம் போட்டிருப்பாங்க. இந்த படத்துல வந்து கார் சேசிங் சீன், ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல டைலாக் வைஸாவும் நல்லா இருக்கும். இதுல ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம ஏகே சாரோட மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல இருந்து அவர் இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டரா பண்ண மூவிஸ்ல இருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் இது இருக்கும். அவரோட லுக்கு, நம்ம ஏகே சாரோட லுக்கெல்லாம் இதுல பர்ஃபெக்டாவும் அழகாவும் இருக்கும். இந்த படத்துக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி படம் வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு செலிப்ரேஷனே இல்லாம ஒரு நல்ல படமா இருந்தாலும் ஒரு சைலண்டா வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா இது ஒரு ஃபேன் பை சம்பவமாவே இருக்கும். இது ஃபுல்லா தியேட்டரே கதற வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட மைனஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹீரோ வந்து கேங்ஸ்டர்ன்றதுக்காக நிறைய இடத்துல அவரை பில்டப் பண்ணணும்னு நிறைய இடத்துல இங்க பில்டப் தேவையான்ற மாதிரி இல்லாம இங்க பில்டப் எல்லாம் துடிச்ச மாதிரியே இருக்கும். வர சின்ன ஆக்டர் கூட இவரை பில்டப் பண்ணாம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ரோல் பண்றவங்க கூட வந்து பில்டப் பண்ணிட்டு தான் போவாங்க. வில்லன் கூட பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த இதுல டைலாக் வைஸா பார்த்தாலும் முக்காவாசி டைலாக் ஏகே 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 அது மட்டும் தான் சொல்லுவாங்க. நிறைய ரீல்ஸ்ல வர டைலாக்கையும் போட்டு விட்டுருவாங்க. ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா? அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப்ல இவரோட ஹிஸ்டரியை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும். வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அவரை இந்த நாட்டு கூப்பிட்டாங்க, அந்த நாட்டு கூப்பிட்டாங்கன்னு ஒரு பேன் இந்தியா மூவி பார்த்திருப்போம். இது பேன் வேர்ல்டு மூவி. பல இடத்துல கேங்ஸ்டர் இருந்திருக்க மாதிரி பேன் கேங்ஸ்டர் அது மாதிரி டிசைன் பண்ண பார்த்திருப்பாங்க. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இதுல ஹாலிவுட் ஆக்டர்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க வர்ற சீன்லாம் அந்த அனிமேஷன்ல வச்ச மாதிரி தான் இருப்பாங்க. அது நல்லா இருக்கும். இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் மாதிரியே இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் பாக்குறப்ப உங்களுக்கு இவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு உங்க மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். இது மாதிரி உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. படம் ஸ்டோரி வைஸா கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வைஸா கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாம தியேட்டர்ஸ்லயே போய் பாருங்க. நிறைய இடத்துல வர்ற ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.